பிரியத்துக்குரியவர்கள், ஏசாயா 37:36. அப்பொழுது கர்த்தர் தூதன் புறப்பட்டு அசிரியனின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். மிகவும் பயங்காட்டினாங்க. லட்சமாக வந்திருந்தாங்க. விடமாட்டோன்னு சொல்லி பயங்கரமாக சூழல் வச்சாங்க. இஸ்ரவேலே அழிப்போம், சுட்டரிப்போம்னு சொல்லி சொன்னாங்க. கேவலமாக பேசினாங்க. அங்கே ராஜா அழுகின்றார். ஏசாயா தீர்க்கன் அவர்களுக்காக திறப்பில் நிற்கின்றார். ஆண்டவர் மனம் இறங்குகின்றார். ஒரே ராத்திரியில் ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறார். 185,000 வீரர்கள் அங்கே சங்கரிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அந்த தூதன் அவர்களை அழித்து போட்டான். அந்த எதிரியின் கூட்டமே ஓடி போயிட்டு ராஜா ஓடி போனான் என்று பார்க்கின்றோம். God is really a game changer of your life and of my life. அவர் மாத்திரம் ஒரு தூதனை உங்களுக்காக அனுப்பினார்னா உங்கள் எதிரிகள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். உங்கள் கடன்கள் எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் அது சங்கரிக்கப்படும். உங்கள் வியாதி எவ்வளவு முற்றி போயிருந்தால் அந்த கிருமிகளை ஆண்டோட தூதன் சங்கரிப்பார். இழந்து போன பழைய பலனை ஒரே நாளில் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு பிரியமானவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மரண கட்டுகள் நீங்கும், மரண பயங்கள் நீங்கும். பிசாசின் கட்டுகள், செய்வனைகள், மந்திரவாதங்கள் எல்லாம் ஆண்டவர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் மாற்றி போடுவார். ஒரு தூதனுக்கு 1,85,000 வரை ஒரே இரவில் வெட்டி வீழ்த்த முடியும் என்றால் உங்களுக்காகவும் எப்படிப்பட்ட அற்புதம் வேண்டும் என்றாலும் அதிசயம் வேண்டும் என்றாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே செய்ய முடியும். அவரை நம்புங்கள். ஆண்டவரே, எனக்காக ஒரு தூதனை அனுப்புமையா என்று கேளுங்கள். இப்பொழுதே அவர் தூதனை அனுப்புவார். எதிரிகளை சங்கரிப்பார். உங்களை சுகமாய் வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.